தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த காணொளியின் வழியாக வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலே நாங்கள் வந்து இந்த காணொளியின் வழியாக ஒன்றிணைந்து மூவொரு கடவுளை நாங்கள் துதிக்கவும் போற்றவும் வழிபடவும் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பாதுகாத்து எங்களை மீட்டெடுத்து ஒவ்வொரு நாளும் நல்வழி பாதையிலே நடத்துகின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய தூய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய விசுவாசத்திலே உறுதிப்பட நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. சிறப்பாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டு சூழலை நீர் எங்களுக்கு கொடுத்தவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வழிபாட்டிலே எழுந்தருளி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், செவிகள் அனைத்தையும் நாங்கள் ஒருமுகப்படுத்தி இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வாக்கின் வழியாக எங்கள் வாழ்வை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே இந்த வழிபாடு முழுவதும் பிரசன்னராயிருந்து எங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.
கடவுளை வழிபடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரரல்லர். உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமைதியாக முழந்தாட்படியிட்டு கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளுக்கு எதிராக, உடன் படைப்புகளுக்கு எதிராக, உறவுகளுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக நம்முடைய சிந்தனையினாலோ செயலினாலோ குற்றம் இழைத்திருப்போமே ஆனால் இந்த வேளையிலே நம்முடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். பாரின் மீதிலே நான் பாவியானவன், நீ பாவி என்னையும் ஏற்று பாரில் வந்தவர், நீ பாவி என்னையும் ஏற்க பாரில் வந்தவர். நான் உமக்கு சொந்தமானவள், இயேசுவே, நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி, தொடக்க நூல் பிரிவு 1, திருமொழிகள் 1 முதல் 28 திருமொழிகள். ஆதியாகமம் 1ஆம் பிரிவு, திருமொழிகள் 1 முதல் 28 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலக உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர
உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புட்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனிதரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புட்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் நிலத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி, பலுகு பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் நிலத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் நிலத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாற்றமே உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் சிறப்பாக இந்த ஞாயிறை திருத்துவ ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு அடுத்து வரும் ஞாயிறை நாம் திருத்துவ ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். திருத்துவ ஞாயிறின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரியோரே, இந்த திருத்துவம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது இதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருந்தாலும், நாம் நம்முடைய வாழ்வின் அடிப்படையிலே மூவொரு கடவுள் எப்படி செயலாற்றுகின்றார் என்பதை வைத்து நாம் இந்த திருத்துவம் என்கின்ற கோட்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு கோட்பாடாக இருந்தாலும் கோட்பாட்டு அளவிலே இது நில்லாமல் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு கூட இருந்து பல்வேறுபட்ட நிலைகளிலே நம்மை வழிநடத்துவதின் அனுபவமாக திருத்துவம் என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம் அனைவருக்கும் தெரியும், நாம் ஒரே கடவுளை வழிபடுகிறோம். அந்த ஒரே கடவுள் 3 தன்மைகளை, தந்தையாகிய தாயும் தந்தையுமாகிய கடவுளாக, மைந்தராகிய கடவுளாக, தூய ஆவியாராகிய கடவுளாக நம் வாழ்விலே செயல்படுகின்றார். இதை நாம் கொடுக்கப்பட்ட திருமொழிகளின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த திருத்துவம் என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்ததா? நமக்கு தெரியும், நாம் புரிந்து கொள்ளுகின்ற வண்ணமாக பழைய ஏற்பாடு கடவுளை குறித்து சொல்லுகின்றது, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றது. தொடர்ந்து ஆதி திருச்சபையிலே தூய ஆவியாருடைய செயல்பாடுகளை குறித்து திருமறை நமக்கு விளக்குகிறது என்று சொல்லுவோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பகுதியிலேயே ஒரு சில இடங்களில் நாம் இந்த மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். குறிப்பாக நாம் படிக்க கேட்ட ஆதியாகமம் 1ஆம் பிரிவிலே
முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. இந்த படைப்பின் நிகழ்விலே நாம் பார்க்கும் பொழுது மூவொரு கடவுளுடைய செயல்பாட்டை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் இவ்வுலகை படைக்கின்றார், தன்னுடைய வாக்கின் வழியாக படைக்கின்றார். இப்படி படைக்கப்பட்ட அந்த உலகிலே அவருடைய ஆவியார், தூய ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கின்றார், நீர்த்திரளின் மேலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். எனவே படைப்பு முதல் மூவொரு கடவுளுடைய இருத்தலை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். யோவான் நற்செய்தி நூல் முதல் பிரிவு 1ஆம் வசனத்துல, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அப்படியானால் கடவுள் தம்முடைய வாக்கின் வழியாக இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த வாக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து இப்படி படைத்த உலகிலே தூய ஆவியாரும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே படைப்பு முதலாக மூவொரு கடவுள் இந்த உலகத்திலே தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்வின் வழியாக, வாழ்வின் அனுபவத்தின் வழியாக நாம் அதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இது வெறும் எழுத்தளவில் அல்ல, ஏதோ கோட்பாடு என்று சொல்லும் பொழுது இது எழுத்தளவில் அல்ல, மாறாக நம்முடைய அனுபவத்தின் வழியாக இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வழிபாட்டு முறைகளை பார்த்தால் கூட தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை மூவொரு கடவுளை நாம் போற்றுகின்றோம், மூவொரு கடவுளை நாம் வணங்குகின்றோம், மூவொரு கடவுளை நாம் விசுவாசிக்கின்றோம், மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே நாம் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இங்கே பவுலடிகளாரும் கொரிந்து திருச்சபைக்கு இங்கே ஆசீர்வாதம் பகிர்ந்து கொள்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 13ஆம் பிரிவு 13வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனவே மூவொரு கடவுள் நம் வாழ்விலே செயல்படுகின்றார். முதலாவதாக தந்தையாகிய, தாயும் தந்தையுமாகிய கடவுள், நம்மை பெற்றவராகிய கடவுள் எப்படி நம்மோடு கூட நம்முடைய வாழ்விலே பயணிக்கின்றார், நம்மை படைத்திருக்கின்றார், இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கின்றார், நம்மை அனுதினமும் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே படைப்பாளராகிய கடவுளாக நம்முடைய கடவுள் நம் வாழ்விலே செயல்படுகின்றார். அதுபோல மைந்தராகிய கடவுளுடைய செயல்பாடு, அவர் நம்மை இந்த உலகத்திலே நாம் பாவிகளாக, நாம் படைப்பிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டார். இறுதியிலே மனுக்குலம் விழுந்து போகிறது, பாவத்தினாலே விழுந்து போகிறது. அந்த பாவத்தின் வழியாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவு பிரிவு பட்டு போகின்றது, பிளவுபட்டு போகின்றது. அந்த பிளவை சரி செய்வதற்காக, அந்த பிரிவை மீண்டும் இணைப்பதற்காக மைந்தராகிய கடவுள் இந்த உலகத்திற்கு மனு உருவேற்று வருகின்றார். அவர் வழியாக நாம் அனைவரும் கடவுளோடு கூட இணைந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற கடவுளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்விலே செயலாற்றுகின்றார். எனவே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற உறவை சரி செய்வதற்காக கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தார். அவர் மீட்பராக, உலக இரட்சகராக, விடுதலையாளராக நம்முடைய வாழ்விலே அனுதினமும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது தூய ஆவியாராகிய கடவுள். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கடவுளோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த இணைப்பையும் உறவையும் பிரித்தெடுக்கின்ற உலக பிரகாரமான காரியங்கள், நம்முடைய குற்றங்கள், இவைகள் எல்லாம் நம்மை பிரித்து நம்மை வேறு உலகத்திற்கு, வேறு தனி வழிக்கு கொண்டு செல்லும் பொழுது நல்வழி பாதை எது என்று சொல்லி தூய ஆவியார் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். கடந்த வாரத்திலே நாம் தூய ஆவியாருடைய செயல்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். அவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார், எது நீதி என்பதை வெளிப்படுத்துவார் என்பதை நாம் பார்த்தோம். எனவே தூய ஆவியார் நாம் நல்வழி பாதையிலே, ஐக்கியத்திலே இணைந்து சிறப்பாக
கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அனுதினமும் நமக்கு ஆற்றல் வழங்குகின்றார். ஆகையினாலதான் இங்க பவுலடிகளாரும் தூய ஆவியாருடைய செயல்பாட்டை சொல்லும் பொழுது தூய ஆவியாரின் நட்புறவு என்று சொல்லுகின்றார். நட்புறவு, இந்த நட்புறவு என்பது கடவுளோடு கூட மட்டுமல்ல, மாறாக நம்மை சார்ந்திருக்கின்ற, நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களோடு கூட நட்புறவை மேற்கொள்வதற்கு தூய ஆவியார் நமக்கு துணை செய்கின்றவராக இருக்கின்றார். எனவே படைப்பாளராக நம்முடைய பெற்றோராகிய கடவுள் நம் வாழ்விலே செயல்படுகின்றார். மீட்பராக, விடுதலையாளராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மைந்தராகிய கடவுள் நம் வாழ்விலே செயல்படுகின்றார். நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்மை நட்புறவிலே வழிநடத்துவதற்கு தூய ஆவியாராகிய கடவுள் நம் வாழ்விலே செயல்படுகின்றார். இப்படி மூவொரு கடவுள் நம் வாழ்விலே அனுதினமும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த மூவொரு கடவுளை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட, நாம் விசுவாசத்திலே மூவொரு கடவுளை அறிக்கை செய்கிறோம், ஆனால் நம் வாழ்வின் வழியாக மூவொரு கடவுளுடைய தன்மைகளை நாம் எடுத்துரைக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். படைப்பின் நிகழ்விலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் சொல்லுகின்றார். தொடக்க நூல் 1ஆம் பிரிவு 27வது வசனத்திலே, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இங்கே கடவுள் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய சொல் எலோஹிம், ஒரு பன்மை சொல்லை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த கடவுள், மூவொரு கடவுள் தம்முடைய உருவில், தம்முடைய சாயலில் மனுக்குலத்தை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த மூவொரு கடவுளின் தன்மையை நாம் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த படைப்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ மாய வித்தையாக புதிதாக ஒன்றை கடவுள் படைக்கவில்லை. மாறாக இந்த முதல் வசனத்திலேயே நாம் பார்க்கின்றோம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. உருவற்று வெறுமையாக இருந்தது. எனவே படைப்பு ஒன்று இருக்கிறது, ஆனால் அது உருவற்று வெறுமையாக இருக்கிறது. எனவே அதை சரி செய்வதற்கு, அதை சீரமைப்பதற்கு மூவொரு கடவுள் அங்கே செயலாற்றுகின்றார். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகை சீரமைக்கின்ற பணியிலே, சரி செய்கின்ற பணியிலே கடவுள் நம்மை இணைக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி சீர் செய்ய முடியும்? கடவுள் தம்முடைய வாக்கின் வழியாக, தூய ஆவியாருடைய இருத்தலின் வழியாக இந்த உலகை சீரமைக்கின்றார். படைப்புகளை படைத்து படைப்புகளை சீரமைத்து அவற்றை நல்லது என்று கண்டார். இன்றைக்கு நாம் படைப்புகளை, நம்மோடு கூட இருக்கின்ற படைப்புகளை நாம் சீரமைக்கின்ற பணியிலே நாம் இணைக்கின்றார். அப்படி அந்த பொறுப்பிலே நாம் தவறு இழைத்ததினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட கொடிய தொற்றின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தின் அச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதை உணர்ந்தவர்களாக படைப்பை சீரமைக்கின்ற அந்த கடவுளுடைய தன்மையை பெற்று அதை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அதே போல விடுதலையாளராகிய கடவுள், மைந்தராகிய கடவுள் பிறருடைய விடுதலைக்காக, பாவிகளுக்காக, ஏழை எளிய மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அதன் வழியாக தனக்கு கொடுமைகள் நேரிட்டாலும் நீதிக்காக நின்றவர், நீதிக்காக நின்று பிறருடைய விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். எனவே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்காக அல்ல, மாறாக பிறருடைய விடுதலைக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது மைந்தராகிய கடவுளை நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்துகின்றோம். சுயநலத்தை தவிர்த்து பிறர் நலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கின்றார். சிலுவையை சுமக்கின்றவர்களாக, சிலுவையின் வழியாக மேன்மையை மட்டுமல்ல, சிலுவையின் வழியாக தாழ்மை, சிலுவையின் வழியாக பாடுகள், சிலுவையின் வழியாக போராட்டங்களை சந்திப்பதற்கான ஒரு உந்துதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறைகூவலை நமக்கு முன்வைத்து சென்றிருக்கிறார். எனவே பிறருக்காக நாம் போராடும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுபோல தூய ஆவியாராகிய கடவுள் நட்புறவிலே நம்மை நிலைத்திருப்பதற்கு ஆற்றல் படுத்துகின்றார். இந்த நட்புறவு என்பது நம்மை சுற்றி இருக்கிற மக்களோடு கூட நாம் ஐக்கிய உறவிலே, தூய ஆவியார் என்று சொன்னாலே ஐக்கியம் என்ற ஒரு
சொல்லை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். எனவே தூய ஆவியார் எதற்கு அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால் நட்புறவுக்கு அடையாளமாக இருக்கின்றார். அந்த நட்புறவு நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களோடு கூட குறிப்பாக எந்த வேறுபாடுகளும் அன்றி, சாதி சமய இன மொழி எந்த வேறுபாடுகளும் அன்றி அனைவருக்கும் கடவுள் தம்முடைய சாயலை கொடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அனைவரோடு கூட நம்மை ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் தூய ஆவியாராகிய கடவுளை நாம் வெளிப்படுத்துகின்றோம். எனவே அன்புக்குரிய இறைமக்களே, நாம் கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கின்றோம். நமக்குள்ளாக மூவரு கடவுளுடைய சாயல் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த மூவரு கடவுளின் தன்மையை நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அந்த மூவரு கடவுளும் தனக்குரிய பணிகளை சரியாக செவ்வனே செய்வதிலும் தங்களுக்குள்ளாக தன்னுடைய தன்மைக்குள்ளாக எந்த விதமான வேறுபாடுகளும் இவருடைய செயல்பாடுதான் மிகச்சிறந்தது, இது இவருடைய செயல்பாடுதான் மிகச்சிறந்தது என்று சொல்லி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளாமல் மூவரு கடவுள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து நம்முடைய வாழ்வில் செயல்படுவது போல நாமும் ஒற்றுமையோடு கூட ஐக்கியத்தோடு கூட யாரும் இந்த உலகத்திலே மேன்மையானவர்களும் அல்ல தாழ்மையானவர்களும் அல்ல, அனைவரும் கடவுளாலே படைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு ஒரு சமத்துவ எண்ணத்தை பெற்றவர்களாக மூவரு கடவுளை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மூவரு கடவுளின் தன்மையை நாம் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலாலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிச்சயமாக உறுதிப்படும். எனவே திருத்துவ ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம் மூவரு கடவுள் நம் வாழ்விலே தாயும் தந்தையுமாக, மைந்தராக, தூய ஆவியாராக அனுதினமும் நம்முடைய வாழ்விலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த படைப்பாளராக, மீட்பராக, நம்மை தொடர்ந்து வழிநடத்துகின்ற கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம் என்ற விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். மூவரு கடவுளை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்முடைய திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை உறுதி செய்யும்படியாக நாம் அனைவரும் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பெற்றோராகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாராலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பெற்றோராம் கடவுளின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். Jagannatha
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறோம். சிறப்பாக கடந்த 2 ஆண்டுகள் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்திலே எங்களை இந்த இடத்திலே பணியமர்த்தின நம்முடைய பேராயத்துக்கும் பேராயர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அறிந்த வண்ணம் நம்முடைய கீழ்கட்டளை தூய பவுல் ஆலயம் குருசேகரமாக உயர்வு பெற்று இந்த ஆண்டு கடவுள் அந்த ஒரு அற்புதத்தை நமக்கு நிகழ்த்தினார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டிலிருந்து, குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய குருசேகரத்திற்கு புதிய ஆயர்கள் நம்முடைய பேராயத்தின் பணியிட மாற்றத்தின் அடிப்படையிலே அந்த ஆணையின்படி பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அருள்பணி சாமுவேல் புனிதராஜ் ஐயா அவர்களும், இணை ஆயராக அருள்பணி பெல்ஷியா ரூத் அம்மா அவர்களும் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு கூட ஒத்துழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 ஆண்டு காலங்கள் உங்கள் மத்தியிலே சிறப்பாக திருப்பணி ஆற்றினோம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய உறவு எங்களுக்கு பலத்தையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தது. அதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். புதிய ஆயர்களோடு கூட நீங்கள் இணைந்து நம்முடைய குருசேகரத்தின் வளர்ச்சி பாதையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய இணைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் நீங்கள் தந்து குருசேகரத்தை வளர்ச்சிக்கு ஏதுவாக வழிநடத்த கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு கூட இந்த 2 ஆண்டு காலங்கள் இணைந்து செயல்பட்ட 2 சேகரக்குழு உறுப்பினர்கள், கடந்த ஆண்டுக்கான சேகரக்குழு உறுப்பினர்களுக்கும் புதிதாக இந்த மார்ச் மாதத்திலிருந்து பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய குருசேகர குழு உறுப்பினர்கள், செயலர்கள், பொருளர்கள், ஐக்கிய குழு பொறுப்பாளர்கள், அன்புள்ளங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த வழிபாட்டு சூழலுக்காக, இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றிணைந்து ஆலயத்துக்கு வந்து உம்மை வழிபட முடியாவிட்டாலும் காணொளியின் வழியாக இந்த நேரத்திலே, இந்த ஜெப வேளையிலே நாங்கள் இணைவதற்கு நீர் எங்களுக்கு அருள் பாராட்டினீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி வாரத்துக்குள்ளாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவர் நீர் இம்மானுவேலராக, எபினேசராக எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். உம்முடைய அன்புக்கு நிகராக, உம்முடைய அருளுக்கு நிகராக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நாளின் சத்தியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கடவுளாக எங்கள் வாழ்விலே நீர் அனுதினமும் செயலாற்றி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வுலகத்திலே நீர் எங்களை படைத்து, எங்களை பாதுகாத்து, எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றீர். எங்களை மீட்டெடுக்கின்றவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் தடுமாறும் பொழுதெல்லாம் தூய ஆவியார் எங்களை கரம் பிடித்து நிறுத்தி ஆற்றலை வழங்கி ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வின் உறுதிப்பாட்டை அளிக்கின்றீர். அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கடவுளை எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வில பயணிக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்டுவீராக. ஆண்டவரே, குறிப்பாக தூய ஆவியார் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்து ஆண்டவரே, குறிப்பாக இந்த நோய் தொற்று காலகட்டத்திலே பல்வேறுபட்ட இழப்புகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நிறைவாய் நீர் கட்டளையிட்டள வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். நாட்டின் தலைவர்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த இக்கட்டான நிலைமையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல் ஆலோசனைகளை நிறைவாய் நீர் தந்தரள வேண்டுமாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எதை நம்புவது என்ற ஒரு ஐயப்பாடு, வாழ்வுக்கான பயம், இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர்
நீர் எழுந்தருளி எல்லா தலைவர்களுக்கும் வேண்டிய ஆலோசனைகளை தந்து மக்களுடைய நலனை முக்கியத்துவப்படுத்தி தங்களுடைய ஆட்சியை அவர்கள் நடப்பிக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்டுவீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தை நீர் நிறைவாய் தந்திரள வேண்டுமாய் வேண்டுகின்றோம். குறிப்பாக கடந்த வாரத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை ஈந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவருடைய ஆன்மாக்கள் ஆண்டவரே உம்முடைய நித்திய இலைப்பாறுதலுக்குள்ளாக இலைப்பார நீர் அருள் பாராட்டுவீராக. சிறப்பாக எங்களுடைய சென்னை பேராயத்தின் ஆயர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே உம்முடைய அழைப்பை ஏற்றிருக்கிற அருள் திரு சார்லஸ் டேனியல் ஐயா அவர்களுக்காகவும் அருள் திரு பால் லாரன்ஸ் ஐயா அவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்திற்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் நீர் நிறைவாய் தந்தருள்வீராக. ஆண்டவரே, நீதாமே இந்த குடும்பத்தின் தலைவராயிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்துக்காக உம்மிடத்துல வருகிறோம். பேராயருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் தம் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பேராயத்தில் திருப்பணி ஆற்றுகின்ற அனைத்து ஆயர்கள், திருமறை பெண்கள், நற்செய்தியாளர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த தொற்று காலகட்டத்திலே திருப்பணி ஆற்றும் பொழுது உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நிறைவான பாதுகாப்பை நீர் அருளி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் இந்த குருசேகரங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த திருச்சபையை நீர் சாட்சியாக வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். நாங்களும் ஆண்டவரே தூய ஆவியார் எங்களோடு கூட இருந்து இந்த சூழல்கள் மத்தியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களோடு கூட எங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக உதவுகின்ற மனப்பக்குவத்தையும் ஆற்றலையும் தைரியத்தையும் நீர் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்திட வேண்டுமாய் இடத்துல வேண்டுதல் செய்கின்றோம். சிறியோர் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிற உடல் நல குறைவாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கூட உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனை வசதி இல்லாத காலகட்டத்திலே ஆண்டவர் தாமே பரிகாரியாக இருந்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உடல் நலத்தை நிறைவாய் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேலையிலே இணைந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே கூடிய விரைவிலே இந்த சூழலில் இருந்து நீர் எங்களை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்றைக்கு இஸ்ரவேலர்களின் கூக்குரலை கேட்டு இறங்கி வந்த ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு இந்த சூழலில் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவர் எங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் துதிக்கவும் போற்றவும் நன்றி செலுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாத தந்தமைக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கின்ற காலங்களை நேரங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் கடவுளே, ஆமேன். அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இறையாசையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்தனராகிய தூயாவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய பற்றுறுதி வாழ்வோடும் என்றென்றும் நின்று நிலவனவாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். ஆண்டவருடைய திருப்பெயரினாலே ஆமேன். அனைவருக்கும் தோத்திரம்.